மெட்ரிக் ஸ்பேஸ்ல இருக்கு. அதாவது செட்டினுடைய உள்பகுதி அப்படிங்கறத we are going to discuss. Okay, first let us give the definition. அப்புறம் நம்ம அதனுடைய properties, other examples, properties எல்லாம் பார்க்கலாம். Okay, the first we'll give the definition. Let x comma d be a metric space. Let capital X be a metric space. X comma d அப்படின்னு சொல்றது நான் இப்போதைக்கு let x be a metric space நடக்குறேன். Be a metric space. Metric space. And A, capital A be a subset of X. Capital A be a subset of X. A point X belongs to capital A. நல்லா பார்த்துக்கோங்க. X belongs to capital A is said to be an interior point. Is said to be an interior point. Interior point if there is a radius, if there is a radius r positive such that என்ன கிடைக்கணும் அப்படின்னா this ball with the center x radius this r must be contained in your capital A. இப்படி இருந்தால் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்துருது இன்டீரியர் பாயிண்ட். இது நீங்க ஜியோமெட்ரிக்கலி நீங்க நிறைய பார்க்கலாம், அழகா பார்க்கலாம். எப்படின்னா சப்போஸ் இப்போ ஹேவிங் எ செட் லைக் திஸ். ஓகே, சப்போஸ் இப்படி ஒரு செட் இருக்கு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு செட் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட் கரெக்டா? ஏன்னா அந்த செட்டுக்கு உள்ள இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பாயிண்டை சுத்தி என்னால என்ன வரைய முடியும்? ஒரு அழகான ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் எதுக்குள்ளேயே இருக்கு? உங்களுடைய ஏக்குள்ளேயே இருக்கு. This point is an interior point. ஏன் அப்படின்னா இதை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் எதுக்குள்ள இருக்கு? உங்க ஏக்குள்ள இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் an interior point. இது வந்து என்னது? இன்டீரியர் பாயிண்ட் இல்லை. ஏன் அப்படின்னா இதை சுத்தி நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டம் என்ன ஆயிரும்? வெளியே போயிடும். ஓகே, so the point x belongs to A is said to be an interior point. அந்த பாயிண்ட் வந்து செட்டுக்கு உள்ள இருக்கணும். அந்த பாயிண்டை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியணும். அந்த வட்டம் எதுக்குள்ளேயே இருக்கும்? உங்க ஏக்குள்ளேயே இருந்தால் அந்த பாயிண்ட் this is an interior point. ஓகே, அதுதான் இங்க சொல்றேன். பாயிண்ட் x இது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இன்டீரியர் பாயிண்ட் எங்க தேடுறீங்கன்னா செட்டுக்கு உள்ளதான் தேடுறீங்க, செட்டுக்கு வெளியே தேடல. நான் இதுக்கு அழுத்தி மாத்தி சொல்றேன் அப்படின்னா நீங்க அடுத்த இதுல கொஞ்ச நேரத்துல லிமிட் பாயிண்ட்னு ஒன்று படிப்பீங்க. அப்போ இந்த கண்டிஷன் இருக்காது. லிமிட் பாயிண்ட் ஆஃப் செட்ல வந்து அந்த பாயிண்ட் வந்து ஏல இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹோல் ஸ்பேஸ்ல இருக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்றேன், எக்ஸ்ங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ், ஏங்கிறது சப்செட் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் அர்த்தம், எக்ஸ் கம்மா டின்னு அர்த்தம். ஏன்னா டி அந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அந்த பால்க்கெல்லாம் அர்த்தம். அதனால இது எல்லாமே எதுல மட்டும் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். Okay, a point x is said to be an interior point if there is a radius r positive such that ball with the center x radius r which is contained in your capital A. இப்படி இருக்கணும். சரி, நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா you take ஒரு செட் கொடுத்துருக்கேன். அப்போ you take the interior of this is interior of capital A which is equal to the set of all x belongs to A such that x is an interior point. X is an interior point of A இனுடைய interior point. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை கொஞ்சம் அழகா எழுதணும்னா இப்படி இருக்கும். that is set of all x belongs to A such that there is some r positive such that ball with the center x radius r which is contained in your capital A. இப்படி இருக்கும். இதுதான் இன்டீரியர் ஆஃப் அ செட். அப்போ ஏன்னு ஒரு செட்டு கொடுத்தாங்கன்னா அதனுடைய இன்டீரியர். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு இந்த செட்டு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுல யாரெல்லாம் இன்டீரியர் பாயிண்ட்? இந்த பவுண்டரியை தவிர இது எல்லாமே இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். ஓகே, தட் இஸ் சப்போஸ் இஃப் ஐ எம் ஹேவிங், ஸோ இதுல யாரு இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னா ஐயோ இன்டீரியர் பாயிண்ட் யாரு அப்படின்னா இந்த செட்டுக்கு இது ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா this is A அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் ஏங்கிறது யாருன்னா இந்த உள்பகுதி, இதனுடைய உள்பகுதி.
full. So this is interior of A. Interior of A. So geometry நீங்க அதுக்கு தெரியும் இன்டீரியர்னா எப்படி அப்படின்னா இதுல எந்த புள்ளி எடுத்தாலும் அந்த புள்ளியை சுத்தி என்ன பண்ண முடியும் ஒரு வட்டம் வரைய முடியும் அந்த வட்டம் உங்களுடைய செட் ஏக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தால் அது வந்து இன்டீரியர் பாயிண்ட் ஸோ படத்துல இங்க தெரியுதா உங்களுக்கு சரி ஸோ now let us give some observation okay so note okay நல்ல remark என்ன remark அப்படின்னா the முதல் remark என்னது அப்படின்னா this interior of A which is be a subset of A கரெக்டா A க்கு உள்ளதா இருக்கு கரெக்ட் தானே ஏன்னா interior of A ங்கிறது என்னது you are collecting all those x belongs to A எந்த x எல்லாம் இந்த கண்டிஷனை satisfy பண்ணுதோ A ல எந்த x எல்லாம் இந்த கண்டிஷனை satisfy பண்ணுதோ அந்த பாயிண்ட் எல்லாம் interior points so interior of A which is always be a subset of A இது first result okay இது வந்து follows from the definition so follows from the definition okay purida sure so next we are going to prove the second result that is number 2 interior of A is an open set பாருங்க படத்துல பாத்தீங்கன்னா இந்த A வந்து ஓபன் கிடையாது கரெக்டா ஏன் அப்படின்னா நான் இப்ப சொன்னேன்ல இதுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா this point is not an இது வந்து இதை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைஞ்சோம் எந்த வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டம் இதை விட்டு வெளியே போயிடும் A விட்டு வெளியே போயிடும் so this A is not open A need not be open but interior of A என்னைக்குமே ஓபனாக இருக்கும் ஓகே whatever be the இதுல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா A என்னவாக இருந்தாலும் சரி ஓகே so whatever be your A whatever be A okay A வந்து ஓபனா இருக்கா க்ளோஸ்டா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை இன்டீரியர் ஆஃப் A வந்து என்னைக்குமே ஓபனாக இருக்கும் சரி இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கட்டுமா so we'll prove this theorem proof அப்போ ஒரு செட் எப்போ ஓபன்னு சொல்லுவீங்க definition ரீகால் பண்ணலாமா ஒரு செட் எப்போ ஓபன்னு சொல்லுவோம் அப்படின்னா recall the definition okay a subset A subset of X is open is said to be open if for every X belongs to A there exists some R positive such that of course நீங்க என்ன பண்ணுவீங்க RX ன்னு எழுதுவீங்க such that ball with the center X radius R suffix X which is contained in your A அப்போ A வந்து ஓபன்னு சொல்லணும் செட் பி ஓபன் A வந்து ஓபன்னு சொல்லணும்னா A ல எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் நம்மளால ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும் such that ball with the center at that point and radius Rx which is contained in your capital A இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா to prove interior of A is open இது ஓபன்னு சொல்ல போறேன் அப்ப என்ன ப்ரூஃப் பண்ணணும் இன்டீரியர் ஆஃப் ஏல எந்த ஒரு புள்ளி கொடுத்தாலும் அதை சுத்தி நம்மளால ஒரு ரேடியஸ்ல வட்டம் வரைய முடியும் சச் தட் அந்த வட்டம் எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும் இன்டீரியர் ஆஃப் ஏக்குள்ளே இருக்குன்னு சொல்ல போறேன் ஓகே சொல்லலாமா சரி இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா let x belongs to A interior of A என்ன ப்ரூஃப் பண்ணணும் find R positive such that ball with the center X radius R which is contained in your interior of A குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும் find R positive இந்த கண்டிஷனை satisfy பண்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம் okay since X belongs to interior of A இருக்கிறதுனால there is R positive such that ball with the center X radius R which is contained in your A கரெக்டா ஏன்னா இன்டீரியர் பாயிண்ட்டுக்குள்ள டெஃபினேஷன் அதான் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த பாயிண்டை சுத்தி நம்மளால ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும் such that அந்த பாயிண்டை சென்டரா வச்சு வரையக்கூடிய இந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சோம்னா அந்த வட்டம் இதுக்குள்ள இருக்கணும் A குள்ள இருக்கணும் அப்போ we are having this ball with the center X radius R which is contained in your A அப்படின்னு மட்டும் தெரியும் இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா now we claim that
we claim that ball with the center x radius r which is contained in your interior of A. அப்படி interior of A குள்ளே இருக்குங்க அப்படி நான் சொல்ல போறேன். அப்படி சொல்லுமா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இதுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போறேன். So let y belongs to ball with the center x radius r. Okay? அப்போ இந்த ball with the center x னா இது யாரு? இந்த பாயிண்ட் வந்து x. இது radius r radius. இது r radius. இது வட்டம். இந்த வட்டம். ஓகே? இந்த வட்டத்துக்குள்ள இந்த வட்டம் எதுக்குள்ள இருக்கு? A குள்ள இருக்கு. So I call it B. This is my A. This is my A. இது A. இப்போ இந்த பாயிண்ட் இது இன்டீரியர் பாயிண்டா இருக்கிறதுனால இப்படி ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் இதுக்குள்ளே இருக்கு. சப்போஸ் நான் இங்களுக்குள்ள ஒரு y ன்னு ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா யுவர் drawing a circle like this. இப்படி வரைஞ்சிக்கலாமா? இப்படி ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாமா? இந்த வட்டம் எதுக்குள்ள இருக்கு? இந்த பாலுக்குள்ள இருக்கு. இந்த பால் எதுல இருக்கு? A ல இருக்கு. அப்ப I can say that this ball with the center y which is contained in your A. Therefore y is also an interior point. Okay. So let choose rho equal to இந்த distance எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இதுல இருந்து இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் r, இதுல இருந்து இது வரைக்கும் r. இந்த distance between x, y, x, y. அப்ப இந்த தூரத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வட்ட வரையறதுக்கு ஒரு தூரம் கிடைச்சிடும். அப்போ இந்த ரேடியஸ்லயே என்னால வட்ட வரைய முடியும். அதை விட சிறுசா ஒரு ரேடியஸ் எடுத்துக்கிறேன். let rho which is equal to r minus distance between x, y. படத்துல உங்களுக்கு புரியுதா பாருங்க? இல்லைன்னா நான் திருப்பி வரைகிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட். இது என்னுடைய எக்ஸ். இப்போ நான் இதில் கண்ண மூடிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு y அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரோங்கிறது வந்து என்னதுன்னா இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் ஆர் இதுல இருந்து இந்த தூரத்தை மட்டும் கழிச்சுக்கிட்டேன். அப்போ மிச்சம் எனக்கு இந்த தூரம் கிடைக்கும். ஓகே, அவர்கிட்ட இந்த தூரம் கிடைக்கும். இதை ரெண்டால வகுத்துக்க போறேன். இது யாரு? இது ஹோல் ஆர் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ், y. அப்போ இதை ரெண்டால வகுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த தூரம். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு வட்டம் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ புட் திஸ் டிவைடட் பை 2. இதை ரெண்டால வகுத்துக்கிறேன். Then it is easy to see. Then ball with the center y radius rho which is contained in your, and of course this is positive. இது வந்து நிக்குமே positive. Yeah, r d of x, y வந்து என்னது? Strictly less than 0. Less than r. அப்போ r minus d of x, y strictly greater than 0. இந்த இடம் ரொம்ப முக்கியம். This is subset of ball with the center x, radius r. This fellow is a subset of A. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் A is open னு ப்ரூஃப் பண்ண போறேன். அது சொல்றதுக்கு என்ன செய்யணும்? நீங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்ங்கிற எலமெண்ட் இதில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சோம்னா அந்த வட்டம் எதுக்குள்ளே இருக்கணும்? இன்டீரியர் ஆஃப் A குள்ளேயே இருக்கணும். சரி, சின்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டீரியர் ஆஃப் A ஆக இருக்கிறதுனால நம்மளால ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். such that ball with the center x radius r is contained in your A க்கு சப்செட்டாக இருக்கும். நான் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இல்ல இந்த பால் வந்து இன்டீரியர் ஆஃப் ஏக்குமே சப்செட்டாக தான் இருக்கும்னு சொல்ல போறேன். அப்ப இதை சொல்றதுக்கு முதல்ல இங்க ஒரு எலமெண்ட் y அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இதுல எடுத்துக்கிட்டு அந்த yங்கிற எலமெண்ட் இதுல இருக்குன்னு சொல்லிட்டோம்னா this will be a subset of this. Okay, so இதான் ஐடியா. அப்போ y belongs to ball with, இந்த இடத்துல நான் ஒரு y எடுத்துக்கிட்டேன். Then put rho equal to r minus d of x, y divided by 2. எதுக்கு இந்த divided by 2 னா இந்த தூரத்துல பாதி தூரத்துல வட்ட வரையறதுக்காக தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 2 போடலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. So it is easy to see that ball with the center y radius rho which is contained in ball with the center x and radius r. And இது எதனுடைய சப்செட்? A னுடைய சப்செட். அப்போ எனக்கு இங்க பாருங்க என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா let y belongs to ball with the center x radius r ன்னு எடுத்துக்கிட்டேன். Then we have proved that that is இப்படி எழுதிடுமா? மொத்தமா எழுதிடுமா? that is for every y belongs to, இந்த இடத்த வேணா with respect to y ன்னு போட்டுக்கோங்க, ry. okay, y belongs to ball with the center x radius r, there is r suffix y rho suffix y. This is rho suffix y positive
such that ball with the center y, radius rho suffix y, which is contained in your capital A. So this implies that y is an interior point of A. A இனுடைய interior point. அப்போ இது என்ன அர்த்தம்? This implies that y belongs to interior of A. கரெக்டா? அப்போ y belongs to ball with the center x, r ன்னு எடுத்துட்டீங்கன்னா y belongs to interior of A ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. So this implies that ball with the center x, radius r, which is contained in your interior of A. Okay? So மொத்தமா நான் என்ன எழுதிருக்கேன்னு சொல்லட்டுமா? That is thus என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, thus for every x belongs to interior of A, there is r positive such that ball with the center x, radius r, which is contained in your interior of A. குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டேன். That is இதுக்கு என்ன அர்த்தம்? That is interior of A is an open set. Okay, இந்த டெஃபினேஷன் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன், வேற எந்த விதமான விஷயங்களும் ப்ரூஃப் பண்ணவே இல்லை. அப்போ நான் இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து என்னது? இன்டீரியர் ஆஃப் A is a subset of A. அதுக்கப்புறம் இன்டீரியர் ஆஃப் A is an open set. அப்போ these two இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி I can write thus hence interior of A is an open set contained in capital A குள்ள இருக்கு அப்படி சொல்றேன். இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டேன். Okay, is it okay? So interior of A is என்னைக்குமே open set. சரி, அடுத்த ரிசல்ட்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி let us go for some examples. So number one, let capital A, which is equal to closed interval 0, 1, okay, in R with usual metric. Okay, then what is an interior point? படத்துல பாருங்க. So you will have, this is a closed interval 0 and closed interval 1. So இதுல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் என்னால சுத்தி ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் இதுக்குள்ளே இருக்கு, இந்த செட்டுக்குள்ளே இருக்கு. எக்ஸப்ட் இந்த 0 எடுத்து நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் வட்டம் வெளியே போயிடும். கரெக்டா? அப்போ this point 0 is not an interior point. அதே மாதிரி 1 is not an interior point. ஏன்? இதுல சுத்தி நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் வட்டம் எதை விட்டு வெளியே போயிருது? இது உங்க செட்டை விட்டு வெளியே போயிருது. ஓகே, அப்போ what is it then interior of capital A, which is equal to open interval 0, 1. இதுதாங்க எனக்கு இன்டீரியர் பாயிண்ட். இந்த செட்டினுடைய உள்பகுதி யாரு அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் 0, 1. யாரு? இந்த வெளி பாயிண்ட் இருக்கா பாருங்க, இந்த பவுண்டரி பாயிண்ட் 0வோ, இந்த இடத்துல பவுண்டரி பாயிண்ட் 1ம் கிடையாது. மீதி இருக்கிறது எல்லாமே இன்டீரியர் ஆஃப் A. ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ், இந்த ஐடியா புரியுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு புரியுதா? ஓகே, யூ ட்ரை டு ப்ரூவ் திஸ். இது நான் வந்து உங்களுக்கு படத்துல சொல்லிட்டேன். படத்துல சார் இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை ப்ரூஃப் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? இன்டீரியர் ஆஃப் A is a subset of இப்போ இப்படி let us prove this fellow. Okay, 0 ball with the center 0, radius r, does not contained in your A. Okay, for every r positive. நீங்க r எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் இந்த கண்டிஷன் இது நடக்காது. This implies that 0 is not an interior point. Okay, similarly another ball with the center 1, radius r, does not contain in your A for every r positive. That implies 1 is not an interior point. சரி,
அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா for any x belongs to open interval 0, 1 இதுல எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல நீங்க இதுக்கு இடையில நீங்க எந்த பாயிண்ட்னாலும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. தட் இஸ் இந்த 0 ஒன்னும் கிடையாது 0வும் கிடையாது, இதுக்கு இடையில. ஓகேங்களா, இதுக்கு இடையில நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ x belongs to this. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த தூரம் வந்து என்னது x, இந்த தூரம் வந்து என்னது 1 minus x, இது 1 minus x. இதுல எது சிறுசா இருக்கோ அந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சீங்க அப்படின்னா இதான வட்டம். இதுல எது சிறுசோ அந்த வட்டம் எதுக்குள்ளே இருக்கும், ஓப்பன் இன்டர்வல் 0, 1 இருக்கும். ஓகே, so let r suffix x which is equal to 1/2 times minimum of x க்கும் 1 minus x க்கும் உள்ள தூரம். இது 1 minus x தூரம், இது x தூரம். இதுல எது மினிமமோ அந்த தூரத்துல பாதி, இதான் பாதி. இதுல புரியலையா? I'll repeat it again. I'll draw separately. So பாருங்க, இப்போ இது 0, இது 0, இது 1. ஒருவேளை என்னோட x இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த தூரம் தான் x, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் தான் x, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் வந்து என்னது 1 minus x. அப்ப இதுல எது சிறுசு, இந்த இடம் சிறுசு. அப்போ மினிமம் ஆஃப் திஸ் வில் கிவ்ஸ் எது மினிமம் அப்படிங்கறத கொடுத்துரும். அதை 2ஆல வகுத்துக்கிறேன். அப்போ 2ஆல வகுத்துட்டோம்னா அந்த ரேடியஸ் வந்து என்னது அப்படின்னா இதுல பாதி. ஸோ திஸ் இஸ் த ஃபிகர். சப்போஸ் என்னுடைய எக்ஸ் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் வந்து இங்க இருக்கு, அப்போ ஹோல் இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் வந்து என்னது ஒய். இது யாரு 1 minus y. அப்போ இது ரெண்டுல எது மினிமம், இதுதான் மினிமம், இந்த தூரம். ஓகே, அப்போ இந்த தூரத்துல பாதி. அப்போ this into this, இதுதான் என்னுடைய பால். ஸோ அதுதான் இப்படி, அதனால தான் இந்த 1/2 போட்டிருக்கேன். ஸோ then ball with the center x, radius r suffix x, which is contained in your open interval 0, 1, which is a subset of closed interval 0, 1. Okay, so this implies that open interval 0, 1, which is a subset of interior of closed interval 0, 1. இதான் அர்த்தம். புரியுதா? x வந்து இதுல இருந்தது அப்படின்னா இன்டீரியராக இருக்குன்னு அர்த்தம். பட் இதுல மிச்சம் இருக்கிற எலமெண்ட் யாரு, 0வும் 1ம் தான். 0வும் 1வும் கண்டிப்பாக வராதுன்னு சொல்லிட்டேன். இட் இஸ் நாட் an interior point சொல்லிட்டேன். அப்போ க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல உள்பகுதி எல்லாம் இன்டீரியர் பாயிண்ட், இவன் 2 பேரும் வரமாட்டான்னு சொல்லிட்டேன். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் இன்டீரியர் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 which is equal to open interval 0, 1. இந்த இடம் புரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ பாஸ் இட். இந்த இடம் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா யூ கம் டு தி நெக்ஸ்ட் ஐடியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் கோ டு திஸ் எக்ஸாம்பிள் 2. let capital A is a finite set, is a finite subset of R. நான் பேசுறது எல்லாமே R with usual metric தான். then interior of A which is equal to இதுக்கு வந்து இன்டீரியரே கிடையாது. ஓகே, ஃபைனைட் செட்னா இப்போ A அப்படிங்கிறது வந்து என்னது, I call it be this is x1 x2 xn ஃபைனைட் செட். அப்போ இதனுடைய இன்டீரியர் பாயிண்ட்ஸ் நான் செக் பண்ண போறேன். ஒருவேளை இதுக்கு இன்டீரியர் பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்களேன், சப்போஸ் xi okay belongs to capital A is an interior point of capital A, then there exists R positive such that ball with the center xi, radius r which is contained in your capital A. கரெக்டா? இந்த பால் யாரு, இது யாருன்னா xi minus r, xi plus r. கரெக்டா? which is contained in your capital A. இது கரெக்டா? அதான ball with the center இப்படி தானே எழுதிப்பீங்க. ball with the center A, radius r அப்படிங்கிறது யாரு, a minus r, a plus r. அப்போ இங்க xi சென்டரா வச்சு r ரேடியஸ்ல வட்டம் போட்டிருக்கேன். அப்போ xi minus r, xi plus r. And note that this contains infinitely many numbers. Contains infinitely many numbers. அப்போ பட் இது என்னது, contains
contains only finite numbers. Finite numbers. Correct? Then that is a contradiction. சின்ன செட்ல நிறைய இருக்குமா பெரிய செட்ல குறையா இருக்குமா இருக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ this is a contradiction. அப்போ contradiction வந்தது எதுக்கு அப்படின்னா நம்ம இங்க தப்பா அசியூம் பண்ணோம். it is an interior point னு அசியூம் பண்ணோம்னா நம்ம contradiction வந்துரும். Hence no xi belongs to capital A is an interior point. Okay, so that implies interior of capital A which is equal to empty. Okay, then third example, capital A equal to set of all rational numbers. Set of all rational numbers. Of all rational numbers. Rational numbers. Then interior of Q which is equal to empty. இதுக்கு interior point கிடையாது. ஏன்? ஒருவேளை suppose x belongs to Q is an interior point. Interior point of Q. Qக்கு இது interior point ஆக இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? Then there is R positive such that ball with the center x radius R which is contained in Q. கரெக்டா? interior point இருந்ததுன்னா இப்படி நடக்கும். பட் இது யாரு? that is x minus R x plus R contained in your Q. which is contradiction. ஏன் அப்படின்னா we know that x minus R x plus R contains infinitely many irrationals. கரெக்டா? அப்போ இதுல ஃபுல்லா irrational numbers இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த irrational number இதுலயே இருக்கும். கரெக்டா? ஆனா இதுல உள்ள எலிமெண்ட்லாம் வந்து என்னது? it is a rational numbers. Okay, so that implies that Q has rational numbers. Sorry, irrational numbers. Rational numbers. That is a contradiction. அப்போ contradiction வந்ததுக்கு காரணம்ங்க தப்பா ஒரு இடத்துல அசியூம் பண்ணணும். அது இங்க. ஓகே, suppose x belongs to Q is an interior point of Q எழுதுறோம்ல, அது தப்பு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா that is hence there is no x belongs to Q is an interior point of Q. Okay, so this implies that interior of Q which is equal to empty. அப்போ இதே கதையில நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு கரெக்ஷன் போட்டுக்கிறேன், இன்னொரு ப்ராப்ளம் போடுறேன். அது என்ன தெரியுமா? A equal to Q complement, that is set of all irrational numbers. Then interior of Q complement which is equal to empty. இதை ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? அதே தான். சப்போஸ் x belongs to, நான் அந்த ரெட்ல எழுதுற ஃபுல்லா Q இதுக்கு எழுதுறேன். ஓகேங்களா? Q complement is an interior point of Q complement. Then there is R positive which satisfies that ball with the center x radius R which is contained in your Q complement. Okay, that is this condition will hold another x minus R x plus R which is contained in your Q complement. But we know that this contains infinitely many rational numbers. Okay, yeah. Therefore, Q complement has rational numbers. Therefore, it is contradiction. அதனால இது contradiction. Okay. Therefore, there is no x belongs to Q complement is an interior point of Q complement. Okay. So you rewrite this equation. இந்த இதை நீங்க திருப்பி எழுதுங்க. Okay. So இதே மாதிரி similarly interior of Q complement, that is set of all irrational, அதுக்கு யாரு? empty தான். interior வந்துருது இல்லை. Okay, so
You can see so many examples. So we'll go for an example 4. Example 4. In a discrete metric, if consider R with discrete metric. Okay. இப்போ capital A which is equal to closed interval 0, 1. Then interior of capital A which is equal to closed interval 0, 1. போன இதுல பார்க்கும்போது usual metricல பார்க்கும்போது in usual metric என்ன பார்த்தோம்? Interior of capital A which is equal to the open interval, that is it is nothing but the open interval a comma b னு பார்த்தோம். சரி 0, 1 which is 0, 1 இப்படி பார்த்தோம். ஆனா இங்க discrete metricல இந்த கண்டிஷனை satisfy பண்ணும். ஓகே, the whole செட்டே வந்துரும். சரி ப்ரூஃப் கொடுக்கட்டுமா? ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள். ப்ரூஃப் என்னது அப்படின்னா, you take for any x belongs to A, consider ball with center x radius r equal to என்னது அப்படின்னா, I call it to be 1/2 ரேடியஸ்ல பட்ட வரையற. இது யாரு? வெறும் சிங்கிள்டன் x தான். கரெக்டா? எப்போ with respect to the discrete metricல நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இதனுடைய distance between x, y வந்து என்னது 0 இருக்கலாம் இல்லனா 1 இருக்கலாம். ஆனா இங்க distance வந்து less than 1/2 கொடுத்துட்டோம்னா 0 மட்டும் தான். அப்போ this ball is always be a singleton x. Okay, so that fellow will be always be a subset of x. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க a ல என்ன, that is every point in A is an interior point of A இனுடைய interior point. Okay, therefore this implies that interior of capital A which is equal to A. இங்க ஏங்கிறது யாரு? closed interval 0, 1. Of course this is closed interval. In a discrete metricல இதை நான் R னு கூட போட வேண்டாம். You can have capital X be a discrete metric and A be any subset, then interior of A equal to A அப்படி கூட போட்டுக்கலாம். Okay, so rewrite this problem. இந்த ப்ராப்ளத்தை I give it a homeworkலாம் கிடையாது, இது அப்படியே எழுதியாச்சுங்க. In a discrete metric space, metric space, interior of capital A which is equal to A for every A subset of X. நீங்க எந்த செட் எடுத்தாலும் அந்த செட் எனக்கு இப்படி தான் இருக்கும். interior of A equal to A இப்படி தான் இருக்கும். Okay, so do it here. அவ்வளவுதான், இதே தான். for any x consider ball with center x radius 1/2, that is that. So every point of A is an interior point of A, therefore interior of A. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. Okay, capital X be a metric space. Let capital X be a metric space and A subset of X. Then capital A is open if and only if interior of capital A which is equal to A. So this is the theorem we are going to prove now. Okay, result பார்த்துக்கோங்க. A open ஆக இருந்தனா interior of A யும் A யும் ஒண்ணு தாங்க அப்படினு சொல்லுவாங்க. அதே மாதிரி interior of A யும் A யும் ஒண்ணா இருந்தனா then capital A is open. ஒரு வே எப்பவுமே ரொம்ப ஈஸி. ஓகே, so இந்த வே வந்து ரொம்ப ஈஸி. For example, I call it to be like this. Okay, this interior of A equal to A implies A is open னு எடுத்துக்கலாமா? So assume that proof. First part. So assume that இது முதல்ல proof பண்றேன். Okay, assume that interior of A equal to A. அதனால எப்படி இருக்கு? A equal to interior of A. என்ன proof பண்ணணும்? To prove capital A is open னு proof பண்ணணும். Already we know that
we know that interior of capital A is always open. கரெக்டா? இது என்னைக்குமே ஓப்பனாக இருக்கும். படிச்சிருக்கோம். வந்த உடனே நீங்க அதுதானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே we have defined what is an interior of A. இந்த பார்த்துப்பேன். Interior of A is an open set. Interior of A is an open set. Regardless நீங்க உங்க எந்த A கொடுத்தாலும் சரி, A ஓப்பனா இருக்கணும், ஓப்பனா இல்லைன்னா எனக்கு தெரியாது. அது எப்படி செட் கொடுத்தாலும் interior of A வந்து என்னது ஓப்பன் செட் தான். அப்போ எனக்கு இது தெரியும். Therefore interior of so we know that interior of A is always be open. ஆனா interior of A equal to A ன்னு கொடுத்துருக்கோமா? Hence this implies that A which is equal to interior of A is open. That is capital A is open. That முடியுதா? Interior of A open ஆக இது ஓப்பனாக இருந்தது அப்படின்னா that is equal to A is open. Interior of A open implies A is open. Okay. Now let us prove the converse part. Converse part. Assume that capital A is open. என்ன proof பண்ணோம்? To prove interior of A which is equal to A னு proof பண்ணோம். And we know that interior of A interior of capital A will be always be a subset of A. இது எப்பவுமே நமக்கு தெரியும். ஏன்னா interior of A இதுவும் நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். Okay, interior of A ங்கிறது வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? You collect all those x belongs to A which so this is the first observation we made it. Interior of A is always be a subset of A. அதனால எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா interior of A is always be a subset. Okay, so to prove இந்த inequality proof பண்றதுக்கு now we shall prove that hence we shall show A is a subset of interior of A னு சொன்னா போதும். கரெக்டா? அப்போ இதுவும் சேர்ந்ததுன்னா interior of A equal to this is a subset of A and A is a subset of this அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன்? இதில் ஒரு எலமெண்ட் எடுக்க போறேன். ஸோ let x belongs to A அப்படின்னு எடுத்துக்கிறேன். Since capital A is open, there is R positive such that ball with the center x radius R which is contained in your A. அப்ப இந்த condition there is an R positive such that this condition இப்படி இருந்ததுன்னா this implies that x belongs to interior of A. அப்ப என்ன ஆரம்பிச்சீங்க? Let x belongs to A னு ஆரம்பிச்சீங்க and you have ended with x belongs to interior of A னு முடிச்சிட்டீங்க. So this implies that capital A which is a subset of interior of A. Hence this implies that இதுல இருந்து அப்போ எனக்கு இது தெரியும், இதுவும் தெரியுது. A is a subset of interior of A. இது ரெண்டையும். Okay, so this and this implies that interior of capital A which is equal to A. Hence the result. Correct? இது interior of A is a subset of A. இந்த இடத்துல A is a subset of interior of A. Therefore these both are equal. Therefore interior of A. So என்ன proof பண்ணிட்டோம்? A is open implies this interior of A equal to A. அதே நேரத்துல இங்க என்ன பண்ணிருக்கோம்? Interior of A equal to A will this implies that A is open. Hence the first result. Okay, so union of all B a subset of A such that B is open. B வந்து என்னவா இருக்கும்? ஓப்பன் ஆக இருக்கும். That is, you consider all those open sets in B, all those open sets B in A. A இனுடைய subset, அதாவது படத்துல காட்டுற பாருங்க. Suppose இதுதான் எனக்கு வந்து set A. Okay, so this is my set A. அப்போ இதுல நீங்க ஒரு ஓப்பன் செட் எடுங்க அப்படிங்கிற நிறைய ஓப்பன் செட்ஸ் இருக்கு பாருங்க. இப்படியே ஒரு ஓப்பன் செட். ஓகே, டாட் இங்க ஒரு ஓப்பன் செட். ஓகே, இங்க ஒரு ஓப்பன் செட். இப்படியே இருக்கும். எக்கச்சக்கமான ஓப்பன் செட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இங்க கொஞ்சம் ஒரு சின்ன கேப் இருந்தா கூட அங்கேயும் ஒரு வட்டம் வந்துடும். ஓகேங்களா?
இது எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்தோம் அப்படின்னா அதுதாங்க உங்களுடைய interior of A. எல்லா இடத்தையும் that is this can be filled with this open walls. எந்த பாயிண்ட் எடுத்தாலும் என்னால வட்டம் வரைஞ்சிக்கிட்டே இருக்க முடியும். இது எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் interior of point. Okay. Sure. We shall prove this. அப்போ இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு. அப்போ நான் இங்க ஒரு பாயிண்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன் இங்க ஒரு பாயிண்ட் x ன்னு எடுத்துக்கிட்டு இந்த x இதுல இருக்குன்னு சொல்ல போறேன். அப்புறம் இங்க எடுத்துக்கிட்டு இங்க இருக்குன்னு சொல்ல போறேன். Okay. So we'll go for a proof. So first let us choose that let x belongs to A. Let x belongs to capital E. X belongs to capital E. இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணோம் x வந்து இதுல இருக்குன்னு சொல்ல போறேன். அது சொல்லலாமா? சரி கேபிட்டல் A இல்லப்பா interior of A எல்லாம் எடுத்துக்கணும். Let x belongs to interior of A. Interior of capital A. Okay. So this implies that there exists R positive such that ball with the center x radius r which is contained in your capital A குள்ள இருக்கும். And we know that ball with the center x radius r is an open set. படிச்சிருக்கோமா? Every ball is an open set. Therefore this is a open set. அப்போ open set ஆக இருந்தது அப்படின்னா this fellow ball with the center x radius r is open and ball with the center x radius r which is contained in your capital A. இதுல இருக்கு that is this is a open set and this contains this set also. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா this fellow இவன் எங்க இருப்பான் அப்படின்னா this fellow belongs to here இந்த கலெக்ஷன்ல இருப்பான். கரெக்ட்டா? இந்த கலெக்ஷன்ல இருப்பான். ஓபனாவும் இருக்கா அதே நேரத்துல A க்கு சப்செட்டாவும் இருக்கா. அப்போ B ன்னு இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு ball with center x radius r ன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இது இருக்கும். Therefore this implies that ball with the center x radius r which is contained in union of all ball B subset of A such that B is open. கரெக்ட்டா? இவன் ஒரே ஒரு மெம்பர் இங்க நிறைய பால்ஸ் இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் யூனியன் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி B ஓபனாவும் இருக்கணும் அதே நேரத்துல B சப்செட் ஆஃப் A ஆகவும் இருக்கணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பால்ஸ் இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடம் இதுல வந்து என்னது ஒரே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரினா ஒரே ஒரு செட் அப்ப this set will be always be a subset of this union. ஓகே அப்போ இங்க பாருங்க இந்த பால்ல என்னைக்குமே also x belongs to ball with the center x radius r. Okay, always. ஏன்னா center point வந்து என்னைக்குமே பால்ல இருக்குமா? Therefore, this is a subset of union of all B subset of A such that B is open. Then this implies that x belongs to U. இது ஃபுல்லா யூனியன் தானே? அப்ப union of ball with the set B subset of A such that B is open. முடிஞ்சு போச்சா? அப்ப என்ன பண்ணிருக்கேன் முதல்ல இங்க ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்கேன் அந்த எலிமெண்ட் இதுல இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ கான்வர்ஸ் நான் ப்ரூவ் பண்றோம் ஓகே சோ கான்வர்ஸ்லி சோ இதுல என்ன தெரியுது அப்படினா this implies that interior of capital A which is a subset of union of all ball B subset of A such that B is open. இப்போ என்ன பண்ண போறேன் conversely take x belongs to union of all B subset of A such that B is open. அப்படினா என்ன அர்த்தம் இங்க பாருங்க யூனியன்ல இருந்ததுனா அட்லீஸ்ட் ஒரு மெம்பரா இருக்கணும் that is there is B subset of A comma B open such that x belongs to B. கரெக்ட்டா இந்த யூனியன்ல இருந்தனா இதுல ஏதோ ஒரு மெம்பர்லயாவது இருக்கும்ல அந்த ஒரு மெம்பர் தான் நான் B ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்ப B வந்து என்னது இப்போ ஓபன் னு வச்சிருக்கோம் x belongs to B then there is R positive such that ball with the center x radius R which is contained in your B கரெக்ட்டா B ல இருந்தனா it will be a subset of A அதுவும் நடக்கும் அப்போ என்ன தெரிஞ்சிருக்கு அப்படினா for any x belongs to that is for any x belongs to
union of all B subset of A such that B open, okay, implies that there is R positive such that ball with the center X radius R which is contained in your A. அப்படின்னா என்ன அர்த்தம்? This implies that X belongs to, this implies, இல்லைன்னா இப்படி வச்சுக்கோ, this implies that X belongs to interior of A. அப்ப என்ன ப்ரூவ் பண்ணீங்க நீங்க? இந்த செட்ல நீங்க எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் அது எதுக்குள்ள இருக்கு? இன்டீரியர் ஆஃப் A ல இருக்கு. Therefore union of all B subset of A such that B is open which is subset of interior of A. இது ஸ்லோவா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். Hence this implies that interior of capital A which is equal to union of all B subset of A such that B is open. Okay, so this is a important result. You have proved it. நான் உங்களுக்கு படமாவும் நான் சொல்லி கொடுத்துட்டேன், ஜாமெட்ரியாவும் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே, சரி, இதுல இருந்து ஒரு முக்கியமான கராலரியா நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகே, so result, முக்கியமான ரிசல்ட், interior of A is the largest open set contained in A. ஓகே, ஏல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓபன் செட் யாருன்னா இந்த இன்டீரியர் ஆஃப் A தான். ஏல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓபன் செட் பாருங்க, இது A வச்சுக்கிறோம். ஓகே, அப்ப இன்டீரியர் ஆஃப் ஏங்கிறது யாரு? இதனுடைய உள்பகுதி, இதனுடைய எல்லா பகுதியும் சேர்த்து உள்பகுதி மட்டும் சேர்த்தது தான் இன்டீரியர் ஆஃப் ஏ. இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து ஓப்பன் வர படிச்சோம். அப்ப இதுதாங்க இருக்கிறதுலே பெரிய ஓப்பன் செட். தட் இஸ் த லார்ஜஸ்ட் ஓப்பன் செட் கண்டெய்ன்ட் இன் ஏ. ஏக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓப்பன் செட்டுங்க. இவ்வளவுதான். இது எப்படி சார் சொல்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நம்ம தான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் we know that interior of A is an open set contained in A குள்ள இருக்கு. அது படிச்சுக்கோமா, எப்படி படிச்சுக்கோ? இது படிச்சுக்கோ, interior of A which is always be a subset of A. அதனால இதுவும் படிச்சிட்டோம். contained in A குள்ள தான் இருக்க முடியும் interior, and அது வந்து open set. Okay, suppose B is an open set, okay, contained in A. A குள்ள இருக்கியா ஒரு Bங்கிறது ஒரு open set ஆகுது. that is B is open and B is a subset of A க்கு உள்ள இருக்கு. B is a subset of A க்கு உள்ள இருக்கு. Okay, நான் இப்ப என்ன ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னா, now we claim that then we claim இந்த B சிறுசு அப்படி சொல்றேன். B is a subset of interior of A. B ஓபன் ஆக இருக்கு, A குள்ள இருந்தால் இந்த B எதை விட கம்மியா இருக்கும்? இன்டீரியர் ஆஃப் ஏக்கு உள்ளதாங்க இருக்கும், இதை விட வெளியே போகாது அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, சரி, இதை நீங்க சாதாரணமா சொல்லணும்னா இங்க ஒரு எலமெண்ட் எடுத்து அது இதுல இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது எதுக்கு, நான் போன தியரம் ஒன்று ப்ரூவ் பண்ணி சொல்லுங்க பாருங்க. This is equal to interior of A which is equal to union of all ball with the center ball contain B subset of A where B is open. புரியுதா? நீங்க B குள்ள இருக்கக்கூடிய எந்த ஓபன் செட் எடுங்க, அது எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்தா அவன் தான் இன்டீரியர் ஆஃப் A. ஓகே, அப்ப பர்டிகுலரா நீங்க ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா, சப்போஸ் B is open and B is a subset of A ஆக இருந்தால், this implies that B will be always be a subset of interior of A. இது கிடைக்குமா? இந்த டெஃபினேஷன்ல இருந்து இது வருமான்னு செக் பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரியான மெம்பர்ஸ் இருக்காங்க, இவங்களுடைய யூனியன் தான் இந்த செட். ஓகே, you verify this thing. Interior of Aங்கிறது you call union of all open sets which contains in A அப்படின்னு எழுதிருக்கேன். அப்போ if B is an open set contained in A ஆக இருந்தால், that fellow will be always be a subset of interior of A. So by above theorem B is a subset of interior of A.
சரி, இது உங்களுக்கு ரொம்ப புரியல அப்படின்னா I'll take like this. இப்படியே ப்ரூஃப் பண்ணிடலாம். Take x belongs to b. b ல எடுத்துக்கோங்க. Since b is open, since capital B is open, there is r positive such that ball with the center x radius r which is contained in your b, and b is a subset of a, therefore this is a subset of a. Okay, so this implies x is an interior point, x belongs to interior point of a. அப்ப x belongs to b ன்னு ஆரம்பிச்சீங்க and x belongs to interior of a ன்னு எழுதிட்டீங்க. Therefore this implies b is a subset of interior of a. So இப்படி கூட ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இதை ப்ரூஃப் பண்றது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க, இன்டீரியர் ஆஃப் a is always be contained in a. கரெக்டா? a குள்ள இருக்கும். and a is a subset of b. அப்போ interior of a, அப்போ என்ன அர்த்தம் தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, this implies interior of capital A is an open set contained in b குள்ள இருக்கு. interior of A ங்கிறது open set ஆவும் இருக்கு, அது எதுக்குள்ள இருக்கு? b குள்ளேயும் இருக்கு. but we know that interior of B தான் is the largest open set contained in B. B குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓபன் செட் யாரு? interior of B. ஆனா இங்க என்னது? interior of A is an open set contained in B. B குள்ள ஒரு interior of A ங்கிற ஓபன் செட் இருக்கு அப்படிங்க. ஆனா interior of B தான் largest open set. So this implies that interior of capital A which is be a subset of interior of capital B. இந்த இடம் நல்லா புரியுதாங்கிறத ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க. இது சரியா புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க. எனக்கு A is a subset of B ன்னு கிடைக்கு. So interior of A is a subset of A and this is a subset of B. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, we know that interior of A வந்து என்னைக்குமே ஓபன் தான். அப்ப interior of A is an open set contained in B. ஆனா நமக்கு என்ன தெரியும்? interior of B is the largest, இருக்கிறதுலே B குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓபன் செட் யாரு? interior of B தான். ஆனா இங்க interior of A is also an open set contained in B அப்படின்னா இந்த interior of A வந்து interior of B யோட சிறுசாக தான் இருக்க முடியும். So interior of A will be always be smaller than interior of B. Okay, சரி, இதை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய ஐடியாஸ் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதை ப்ரூவ் பண்றதுக்கு we'll use very simple idea. We know that A intersection B which is always be a subset of A இனுடைய subset A intersection B. So this implies that interior of போன இதில் ப்ரூவ் பண்ண மாதிரி A intersection B which is will be a subset of interior of A. Okay, அதே மாதிரி A intersection B is a subset of B ன்னு எழுதிக்கலாம். So this implies that interior of A intersection B which will be a subset of interior of B. இது ரூல். அப்போ interior of A குள்ளேயும் இவன் இருக்கான், interior of B குள்ளேயும் இவன் இருக்கான் அப்படின்னா, so this implies that interior of A intersection B which is a subset of interior of capital A intersection interior of capital B. அப்போ ஒரு வே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுல we know that interior of capital A which is a subset of A. Okay, அப்புறம் interior of B which is a subset of B, அப்போ இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா, this implies that interior of A interior of A intersection interior of B which will be a subset of A intersection B. கரெக்டா? அப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, interior of A intersection interior of B which is a subset of A intersection B, and we know that interior of A intersection interior of B is open. கரெக்டா? ஏன் இது ஓபன் இதுவும் ஓபன். கரெக்டா? அப்போ finite intersection of open set is open, therefore this is an open set. அப்போ that is
that is interior of A intersection interior of B is an open set contained in A intersection B. But we know that interior of A intersection B is the largest open set in A intersection B. Okay? A intersection B ல இருக்கேலே பெரிய செட் யாரு interior of A intersection B தான். அப்போ இது ஓபன் செட் எதுக்குள்ள இருக்கு A intersection B குள்ள இருக்குனா this implies that interior of capital A intersection interior of capital B which will be a subset of interior of A intersection B. Okay? So இது ரெண்டுன்னு எடுத்துக்கோங்க. இது ஒன்னு அதே மாதிரி மேல ஒன்னு ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கோமே இது ஒன்னு. So from 1 and 2 we have interior of A intersection interior of B which is equal to interior of A intersection B. Okay, but இதே கதை இதுக்கு ஒத்து வராது. எதுக்கு ஒத்து வராது? இப்போ நம்ம கேக்குறது என்னது interior of A union interior of B இது equal to interior of A union B அப்படிங்கிறது question. Okay, question, but is not true. Okay, ஏன் அப்படின்னா for example let us take A equal to இப்போ for example நான் ஒரு A கொடுக்குறேன். A ங்கிறது வந்து யாரு அப்படின்னா you take what I can say this is open interval 0,1. B ங்கிறது வந்து B அப்படிங்கிறது வந்து it is equal to closed interval 1,2 1,2. Okay, then what is A union B யாரு open interval 0 ல இருந்து அதாவது இந்த இடத்துல 1 விட்டுட்டேன் இந்த இடத்துல 1 சேர்த்துக்கிட்டேன். அப்போ இது ரெண்டுக்கு யூனியன் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் open interval 0 இங்க open 2. so we will have this. பாருங்க முதல் செட் வந்து இது open 0 இது 1. ரெண்டாவது செட் யாரு அப்படின்னா இந்த 1ம் உண்டு 2. அப்போ இது ரெண்டுக்கு யூனியன் எடுத்தீங்கன்னா என்னது this is a set 0,2. அப்போ interior of A union B which is equal to interior of 0,2. இதே ஓபன் செட் இது ஓபன் செட்டா இருக்கிறதுனால this is equal to 0,2 தானே 0,2. but interior of A என்னது interior of 0,1 இது பிரச்சனை இல்லைங்க 0,1 தான் பிரச்சனை இல்லை. ஆனா interior of B வந்து என்னன்னு பாருங்க this is equal to interior of closed interval 0,2 sorry 1,2 that is equal to open interval 1,2 ன்னு கிடைக்கும். அப்ப இது ரெண்டுக்கு யூனியன் எடுத்தீங்கன்னா interior of A union interior of B which is equal to what we will have open interval 0,1 union 1,2. அப்போ this fellow இதுல 1ங்கிற எலிமெண்ட் இதுல 1 அப்படிங்கிற எலிமெண்ட் எதுல இருக்கு இந்த செட்ல இருக்கு. ஆனா இதுல 1 does not belongs to here. அப்போ this fellow will be a proper subset of this. அப்போ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் தியரத்துல ப்ரூவ் பண்ண போறோம். அது ரொம்ப சிம்பிள். so interior of result வந்து என்னது அப்படின்னா interior of A union interior of B which will be always be a subset of interior of A union B. இத ப்ரூவ் பண்ணனும். இது ரொம்ப சிம்பிள். என்னது அப்படின்னா we know that A is a subset of A union B. so this implies that interior of A which will be a subset of interior of A union B. அதுக்கப்புறம் B is a subset of A union B. so that implies that interior of B is a subset of interior of A union B. அப்போ இது ரெண்டுக்கும் யூனியன் எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க இது ரெண்டுக்கும் this union this. அப்போ interior of A union interior of B which will be a subset of இது ஒரே செட் தானே interior of A union B. so hence the proof முடிஞ்சிருச்சு. okay, ஆனா ஈக்குவாலிட்டி வராதுங்கிறதுக்கு we have given example. okay, I'll stop here.